हरि ओं श्री गुरुभ्यो नमः। ओं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। पेज नंबर 62 ध्यान श्लोकम சேர்ந்து சொல்லிடலாம். 1 2 3 ஸ்டார்ட். वासुदेवेन्द्रयोगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते. 68வது पेज शरीरत्रयम्. स्थूल शरीरं किं पंचीकृत पंचमहाभूतैः कृतं सत्कर्मजन्यं सुख दुःखादि भोग आयतनं शरीरम् अस्ति जायते वर्तते विपरिणमते अपक्षीयते विनश्यतीति षट्विकारवदेतत् स्थूल शरीरम्. நம்ம வந்து என்ன படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் தத்துவ விவேகம். அந்த தத்துவ விவேகம் ஒரு பர்சனுக்கு எதுக்காக வேணும் அப்படின்னு சொன்னால் மோட்சத்திற்காக வேணும். அப்படி மோட்சம் வேணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சாதன சதுஷ்டயம் வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படி தான் வந்து அந்த முதல்ல ஆரம்பிச்சது இல்லையா. சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி நாம் வந்து மோட்ச சாதன பூதத்துக்காக தத்துவ விவேக பிரகாரம் அதை வந்து நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஆச்சாரியார் ஆரம்பித்து சாதன சதுஷ்டயத்தை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணார். எனக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், விவேக வைராகிய சமாதி ஷட்க சம்பத்தி முமுக்ஷுத்வம், இது 4ம் இருக்கணும். அந்த 4ல் 3ஆவதுல 6 டிசிப்ளின் இருக்குது, +6 +3, ஸோ 9 டிசிப்ளின் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. 9 ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கணும், அதில் 6 டிசிப்ளின் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இது என்ன புதுசாக சொல்கிறீங்க, இவ்வளோ நாள் 4ன்னு சொன்னீங்க, இப்போ என்ன புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னா விவேக வைராகிய சமாதி ஷட்க சம்பத்தி முமுக்ஷுத்வம் அப்படிங்கும்போது 4. அதில் சமாதி ஷட்க சம்பத்தி அப்படின்னு சொல்லும்போது அதில் 6 இருக்குது இல்லையா. சம ஆதி ஷட்க சம்பத்தி. இப்போ சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் அப்படின்னு அந்த 6. முதல்ல சொன்ன விவேக வைராகியம் இந்த 6 + முமுக்ஷுத்வம் அப்படின்னா 9 குணநலன்கள் எனக்கு இருந்தால் மட்டும்தான் என்னால் இதற்கு வர முடியும் அப்படிங்கிறது ஒரு பர்ஸ்பெக்டிவ். ஸோ 4 இல்லாட்டி 9 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அதில் அதை பார்த்ததுக்கப்புறம் 2வது விஷயம் எப்படி ஆரம்பிச்சது, 2வது சாப்டர். அப்போ தத்துவ விவேகம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னது. இந்த ஏதத்து சாதன சதுஷ்டயம் தத்துவ விவேகஸ் அதிகாரினோ பவந்தி. இந்த சாதன சதுஷ்டயம் அவன்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னால் அவன் வந்து தத்துவ விவேகத்துக்கு அதிகாரியாக இருக்கிறான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சதும் தத்துவ விவேகம் அப்படின்னா என்ன அப்படின்ற கேள்வி வந்து அடுத்தது வந்தது. அப்போ தத்துவ விவேக கஹ அப்படின்னு சொன்னால் ஆத்மா சத்தியம் தது அந்நியத்து சர்வம் மித்யேதி அப்படின்னு சொல்லி சத்தியமித்யா சம்பந்தத்தை நம்ம ஃபுல்லாக பார்த்தோம் இல்லையா. காரண காரியம் அதெல்லாம் சொல்லி ஃபுல்லாக பார்த்தோம். அப்புறம் ஆத்மானா என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்தூல சூக்ஷ்ம காரண
व्यतिरिक्तः ஸ்தூல சூக்ஷ்ம காரணத்துக்கு அப்பாற்பட்டது. அப்புறம் பஞ்சகோஷ அதீதசன் பஞ்சகோஷத்துக்கு அப்பாற்பட்டது. அவஸ்தாத்ரய சாட்சி, அதாவது இந்த அவஸ்தைகளை பார்த்து கொண்டிருக்கும் சாட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சச்சிதானந்த ஸ்வரூபக, இது வந்து சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. எஸ் திஷ்டதி ச ஆத்மா, யஹ திஷ்டதி ச ஆத்மா, இப்படியாக இருப்பது ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஆத்மானா என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த 3 விஷயங்களையும் தாண்டிய சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ இருக்குது? அதில் சரீரங்கள் எவ்வளோ இருக்குது? 3 சரீரங்கள் இருக்குது. ஸ்தூல சூக்ஷ்ம காரண 3 சரீரங்கள் இருக்குது. அப்புறம் பஞ்சகோஷ விவேகம் அப்படின்னு சொன்னால், பஞ்ச அப்படின்னு சொல்லிட்டாலே 5 அப்படின்னு நமக்கு தெரியாது. அது வந்து சொன்னேன் இல்லையா, அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய. அப்போ இது 3, இது 5. அப்புறம் அவஸ்தாத்ரயம் அப்படின்னு சொன்னால் அது 3. திரயம்னா 3. அப்போ 3 + 5 + 3 எத்தனை? 11. அப்போ இந்த 11 விஷயத்தை தாண்டி இருக்கக்கூடியது சச்சித் ஆனந்த ஸ்வரூப ஆத்மா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அரைவ் பண்ண வேண்டியது. அதுக்கு பேர் தான் அந்த சச்சித் ஸ்வரூப அப்படிங்கிறது தான் ஆனந்தம். சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது தான் வந்து ஆத்மாவோட டெஃபினிஷன். என்ன ஆத்மா டெஃபினிஷன் என்ன அப்படின்னு கேட்டால் சச்சித் ஆனந்த ஸ்வரூபம். அதுதான் வந்து ஒரு கொஸ்டின். வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஆத்மா அப்படின்னு கேட்டால் சச்சித் ஆனந்த ஸ்வரூபம், அதுதான் வந்து ஆத்மாவோட டெஃபினிஷன். இப்போ யாராவது விவேக சூடாமணி அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை தான் ஸ்வரூப லக்ஷணம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி சச்சித் ஆனந்தம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அப்படி வந்து இப்படி ஸ்தூல சூக்ஷ்ம காரணம், காரண சரீரம், பஞ்சகோஷாதி விவேக, அவஸ்தாத்ரய சாட்சி அப்படின்னு 3 சொல்லியிருக்காரு இல்லையா. அந்த 3 பற்றி தான் அடுத்தது கேள்வியாக ஆரம்பிச்சிருக்கு. அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஸ்தூல சரீரம் கிம் அப்படின்னு அடுத்த கேள்விக்கு போனோம் இல்லையா. அது போன வாரமே பார்த்துட்டோம். ஸ்தூல சரீரம் என்றால் என்ன அப்படின்னு. அது வந்து பியூட்டிஃபுல் ஆன்சர். என்னது? பஞ்சீகிருத்த பஞ்சமகாபூதைஹி. இந்த பஞ்சீகிருத்தம் அப்படின்னு ஒரு ப்ராசஸை, இந்த பஞ்சமகாபூதத்தை ஒரு ப்ராசஸ் பண்ணி, வீட்டில் ஒரு சமைப்பீங்கள்ல, இதை போட்டு அதை போட்டு அதை போட்டு இதை போட்டுலாம் ஒரு ப்ராசஸ் பண்ணி சமைச்சு கொடுப்பீங்கள்ல, அந்த மாதிரி பஞ்சீகிருத்த ப்ராசஸ் பண்ணி இந்த பஞ்சபூதத்தை இன்க்ரீடியன்ஸாக எடுத்து பஞ்சீகிருத்த ப்ராசஸ் பண்ணி கிடைச்சது தான் இந்த ஸ்தூல சரீரம். ஆனால் ஒரு ஸ்தூல சரீரமும் எல்லா பார்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்கும்போது கூட ஏன் வந்து வேறு வேறு மாதிரி முகங்கள் இருக்குது, வேறு வேறு மாதிரி ஹைட்டாக இருக்கா, ஒல்லியாக இருக்கா, குண்டாக இருக்கா, கருப்பாக இருக்கா, வெள்ளையாக இருக்கா, இந்த ஹேர் இருக்குது, ப்ளூ ஐஸ் இருக்குது, கோல்டன் இது பிளாக் ஐஸ் இருக்குது, இந்த மாதிரி விதவிதமாக ஐஸ் எல்லாம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கே ஏன் அப்படின்னு சொன்னால் சத்கர்ம ஜன்யம். என்னோட பூர்வ ஜென்மத்தோட அதை ஜன்யத்தை பொறுத்து தான் என்னுடைய ஸ்தூல சரீரமானதும் அமைகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் சுகதுக்காதி போக ஆயத்தனம், சுகதுக்கத்தை அனுபவிப்பதற்காக ஒரு விஷயமாக அது இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சுகதுக்கத்தை அனுபவிப்பதற்கு ஒரு இடம் வேணும். பாவ புண்ணியமாக மூட்டை சேர்ந்துருக்கு. அந்த பாவ புண்ணிய மூட்டையை அப்படியே அனுபவிக்க முடியாது. இந்த உலகத்துக்கு வந்து சுகதுக்கமாக அனுபவிக்க வேண்டும் அப்படின்றது தான் சுகதுக்காதி போக ஆயத்தனம் சரீரம் அப்படின்னு சொன்னோம். அப்போ இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன சொன்னோம்? ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இந்த சரீரம் எப்படின்னு சொன்னால் ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி. உங்களுக்கு வந்து இந்த ஊரில் வந்து பிஸ்னஸ் நல்லா நடக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவா? ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் ரூமை க்ரியேட் பண்ணுவா. ஒரு இடத்த பார்த்து ஆஃபீஸ் ரூமாக கொண்டு வந்ததுக்கப்புறம் நல்லா பிஸ்னஸ் பண்ணுவா. நல்லா பிஸ்னஸ் பண்ணி பிஸ்னஸ் சீனமாக ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவா? ஆஃபீஸ் ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஆஃபீஸ்க்கு போயிடுவா இல்லையா. இதுதானே நடக்கிறது ஊரூரா. இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உடம்பு க்ஷீணமானதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ் ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஆஃபீஸ் ரூம் போய் வேறு ஊரில் போய் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இந்த சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துக்கு போய் பிஸ்னஸ் பண்ணுவோம். அப்போ இது என்னது? ஜஸ்ட் ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஒரு இடம். அதுதான் ஆஃபீஸ் ரூம். எப்படி வச்சுக்கணும்? க்ளீனாக வச்சுக்கணும். நல்லா அதுக்கு வந்து நல்லா போஷாக்க கொடுக்கணும், அடிக்கடி பெயிண்ட் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும் ஆஃபீஸ் ரூமுக்கு. அதுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். ஆனால் ஆஃபீஸ் ரூமே கதின்னு இருந்தால் என்ன சொல்லுவோம்? எப்போ
பார்த்தாலும் ஆஃபீஸே கதின்னு உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்கிறது தான் இந்த சரீரம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் அந்த சரீரத்துக்கு ஷட் விகாரங்கள் உள்ளது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அஸ்தி அப்படின்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிறது, ஜாயத்தே அப்படின்னா பிறக்கிறது, வர்த்தத்தை அப்படின்னா வளர்வது, அப்புறம் விபரிணமத்தே அப்படின்னா மாறுதல் ஏற்படுவது, அப்புறம் அபக்ஷீயத்தே அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ஷீணமாறுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? டாக்டர்கிட்ட போனால் சொல்கிறாங்க இல்லையா, முட்டி தேஞ்சிடுத்து, கண்ணு வந்து தெரிய மாட்டேங்குது, வயசாகிடுத்துன்னா கண்ணோட பவர் குறைஞ்சிடுச்சு அப்படிலாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் என்னது? அபக்ஷீயத்தே. அப்புறம் ஒரு நாள் வினஷ்யதி. இந்த தேகம்னு எடுத்தோன்னா எவ்வளோ வந்து ஹெல்த்தியாக வாழ்ந்த பீப்புள் இருந்தாலும் தங்க பஸ்பம் கிரியேட் பண்ண பர்சன் கூட இன்றைக்கி உயிரோடு இல்லை. ஏன்னா இந்த தேகத்தோட தன்மையே வந்து ஒரு நாள் அது இல்லாமல் போகும். அதுதான் வந்து தேகத்தோட தன்மை. அப்போ வினஷ்யதி அப்படின்னு சொல்லி ஷட் விகாரம் உடையது இந்த தேகம். இதுக்கு பேர் ஸ்தூல சரீரம் அப்படின்னு ஸ்தூல சரீரத்தை முடிச்சிட்டோம். ஒரு சரீரம் முடிஞ்சு போச்சு. இப்போ ரெண்டாவது சரீரத்தை எடுத்துட்டுருக்கோம். அதுதான் வந்து சூக்ஷ்ம சரீரம் கிம் அப்படின்றது. அது வந்து படிக்கலாம். சூக்ஷ்ம சரீரம் கிம் अपञ्चीकृत पंचमहाभूतैः कृतं सत्कर्मजन्यं सुखदुःखादिभोगसाधनं पंचज्ञानेन्द्रियाणि पंचकर्मेन्द्रियाणि पंचप्राणादयः मनश्चैकं बुद्धिश्चैका एवं सप्तदशा कलाभिः सह यत्तिष्ठति तत् सूक्ष्म शरीरम्. அப்போ சூக்ஷ்ம சரீரம் கிம் அப்படிங்கிறது தான் வந்து அடுத்த கேள்வி. ஏன்னா ஸ்தூல சரீரம் முடிஞ்சிருச்சு. 3 சரீரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். அப்போ ஒரு கேள்வி என்ன கேட்கலாம்? எத்தனை சரீரங்கள் உள்ளது அப்படின்னு கேட்கலாம். 3 சரீரங்கள் உள்ளது. ரெண்டாவது கேள்வி என்னென்ன அந்த 3 சரீரங்கள் என்னென்ன அப்படின்னா ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். ஸ்தூல சரீரத்துக்குள்ளேயே அவ்வளோ கேள்வி இருக்குது. என்ன ப்ராசஸ் அப்படின்னா பஞ்சீகிருத பஞ்சமகாபூதை. அப்புறம் ஏன் வந்து முகங்கள் மாறி இருக்கு, ஏன் ஹைட்டு வெயிட்டு குட்டை குண்டு எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் சத்கர்ம ஜன்யம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் எதுக்காக இந்த சரீரம் கொடுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா சுகதுக்க போகாதி ஆயத்தனம் சரீரம். ஒரு லைனுமே ஒரு கொஸ்டின் தான் இதில். அந்த மாதிரி வந்து இருக்குது. அது அப்புறம் 6 விகாரங்கள் என்ன, அஸ்தினா என்ன, ஜாயத்தைன்னா என்ன, வர்த்தத்தைன்னா என்ன. ஒரு பர்சனே ஒரு கொஸ்டின் எடுத்தால் 20 கொஸ்டின், ஒரு ஸ்லோகத்தை எடுத்தால் 20 கொஸ்டின் எழுதணும். அவ்வளோ வந்து நமக்கு விஷயங்கள் இருக்குது. அப்படி படித்தா தான் இந்த தத்துவபோதத்தை தரவு பண்ண முடியும். அதனால தான் வந்து எல்லாரும் கொஸ்டின் எழுதுங்கோ அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அப்படி வந்து ஒரு சரீரம் முடிஞ்சிடுது. நான் கண்ணு முன்னாடி பார்க்குற ஒரு சரீரம் முடிஞ்சிடும். அடுத்தது சூக்ஷ்ம சரீரம் என்றால் என்ன அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. அப்போ சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் வேதாந்தத்தில் மட்டும்தான் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் 2 பற்றியும் சொல்கிறது. சயின்ஸ் வந்து வெறும் ஸ்தூல சரீரம் மட்டும்தான் அவளுக்கு தெரியும். இந்த நம்ம ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொல்லும்போது வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பேங்க்ரியாஸு, ஸ்டொமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் அதெல்லாமே தெரியும். இங்கே இருக்கிற மசில், இங்கே இருக்கிற எலும்பு, அதில் இருக்கிற மஜ்ஜை இது போயிடுச்சு எல்லாமே அவளால் கண்டுபிடிக்க முடியும். அவளோட சயின்ஸ் டாக்டர்ஸ்லாம் எதோட சரி அப்படின்னு சொன்னால் ஸ்தூல சரீரத்தோட அவளோட இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சூக்ஷ்ம சரீரத்துக்கே இன்னும் வரல. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரத்துக்கு அப்பாற்பட்டது ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஆத்மா தான் காரணம் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் காரணமே ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அவள் ஸ்தூலத்திலேயே உட்காந்துட்டு இருந்தா அவளால் எப்படி காரணத்தை கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் ஸ்தூலத்தில் அவள் வந்து நல்லா ரிசர்ச் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம் பண்ண அவளுக்கு சில ரிவீலேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கிறது. இப்படி கண்டுபிடிக்கலாம், இப்படி எல்லாம் தேடலாம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஸ்தூல சரீரம் தான்
போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் ஸ்தூல சரீரம் தான் பண்ண முடியும், சூக்ஷ்ம சரீரத்தை போஸ்ட்மார்ட்டமே பண்ண முடியாது. ஏன்னா ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் கிளம்பி போயிடுத்து, மிச்சம் இருக்கிறது வெறும் ஸ்தூல சரீரம் தானே இல்லையா? சூக்ஷ்ம சரீரம் கிளம்பி போனதுனால தானே வெறும் பிரேதமாக இருக்குது அந்த உடம்பு. சூக்ஷ்ம சரீரம் கிளம்பி போயிடுது இல்லையா? அதனால போஸ்ட்மார்ட்டம் எதை பண்ணுறா? வெறும் ஸ்தூல சரீரத்தை தான் பண்ண முடியும் அவள். அதனால எப்படி உயிர் போச்சு அப்படிங்கிறத அவள் கண்டுபிடிப்பாள். ஸோ இந்த ஸ்தூல சரீரம் முடிஞ்சு இப்போ சூக்ஷ்ம சரீரத்துக்கு வந்துட்டோம். மினிமம் என்கிட்ட இருக்கிறதாவது எனக்கு தெரிய வேண்டாமா? இந்த உலகத்தோடு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், சூக்ஷ்ம சரீரம் என்கிட்ட இருக்குன்னு தெரிய வேண்டாமா? எனக்கு இங்கே வந்தால் தான் தெரியும், சாஸ்திரத்துக்கு வந்தால் தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு சரீரம் இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது இல்லையா? அப்படி சூக்ஷ்ம சரீரம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் அபஞ்சீகிருத பஞ்சமஹா பூதைஹி அப்படின்னு வருது. அப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், என்னன்னா ஸ்தூல சரீரத்துக்கும் சூக்ஷ்ம சரீரத்துக்கும் இருக்கக்கூடிய முதல் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டால், இது பஞ்சீகிருத பஞ்சமஹா பூதைஹி, இது அபஞ்சீகிருத பஞ்சமஹா பூதைஹி. இதில் ஒரு முன்னாடி சேர்த்துன்னு இருக்கும் இல்லையா? நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஆப்போசிட்லாம் எழுதும்போது என்ன சொல்லுவோம்? ஒன்று இதுக்கு ஒரு ஏ போட்டுட்டாலே அது ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி சில வேர்ட்ஸ் இங்கிலீஷில் போடுவாள் இல்லையா? அந்த மாதிரி இதில் பஞ்சீகிருத இது அப்படின்னு சொன்னால் இது அபஞ்சீகிருத அப்படிங்கிறது தான் சூக்ஷ்ம சரீரம். அப்போ அபஞ்சீகிருத அப்படின்னு சொன்னால் இதுவும் ஒரு விதமான ப்ராசஸ். இதில் பஞ்சமகாபூகத்தை டைரக்டாக எடுத்து ஒரு பஞ்சீகிருத ப்ராசஸ் பண்ணுறான். இதில் சூக்ஷ்ம பஞ்சபூதத்தை எடுத்துட்டு அதை எடுத்துட்டு நமக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணுறா. இப்போ சூக்ஷ்மம்னா ஃபஸ்ட்டு என்ன அதை சொல்லுங்கள். நீங்கள் என்னமோ ஸ்தூலங்கிறீங்க, சூக்ஷ்மம் சொல்கிறீங்க அப்படின்னா, ஸ்தூலம்னா உங்களால் பார்க்க முடியும் எல்லாம். சூக்ஷ்மம் சொன்னால் அப்ஸ்ட்ராக்ட், என் கண்ணுக்கு தெரியல, என் கண்ணுக்கு அது இருக்கிறதே தெரியல இல்லையா? இப்போ கிட்டத்தட்ட வாயுவே எப்படி இருக்கும் அப்படின்னா சூக்ஷ்மமாக தான் இருக்குது. அது என் மேலே படுற வரைக்கும் தான் எனக்கு அது ஸ்தூலம் ஆறுதே ஒழிய, இங்கெல்லாம் ஏர் இருக்குல்ல, இங்கே இருக்கிற ஏரை பாரு பாரு அப்படின்னு சொன்னால் எங்கே பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. கண்ணுக்கு சூக்ஷ்மமாக இருக்குது, வெறும் உடம்புக்கு மட்டும்தான் ஏர் இருக்கிறது தெரியறது, மூச்சுக்கு எடுக்கிறது தெரியறது இல்லையா? அதுவுமே எனக்கு தெரியாது, அது நேச்சுரலாக நடக்கிறதுனால தெரியாது. அப்புறம் இந்த ஆகாசம்னு சொல்கிறோம்ல, ஸ்பேஸை எங்கே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது? அது ஃபுல்லாக இருக்குது, ஆனால் அதை என்னால் அப்ஸ்ட்ராக்டாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்காது, கண்ணால் பார்க்க முடியல, ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னாலே சூக்ஷ்மமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதை என்னால் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அது இருக்கிறது கண்டிப்பாக தெரியும். அதுக்கு பேர் தான் சூக்ஷ்மம். அது இருக்குது நல்லா தெரியும், ஆனால் அது எப்படி கையை காமிச்சு இப்படி தான் இருக்குது அப்படின்னு காட்ட முடியாது. அதுக்கு பேர் தான் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி அபஞ்சீகிருத பஞ்சமகாபூதைஹி கிருதம், அதுவும் என்ன? சத்கர்ம ஜன்யம். அதுவும் எப்படி? என்னுடைய பூர்வ ஜென்மத்தை பொறுத்து தான் என்னுடைய சூக்ஷ்ம சரீரமும் அமைகிறது. ஏன்னா பூர்வ ஜென்மத்தில் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேனோ அது எல்லாம் என் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும் இல்லையா? எனக்கு வாசனா அப்படின்னு சொல்கிறோம்ல, பூர்வ ஜென்மத்தில் நான் நல்லா சாமி கும்பிடுற ஒரு விஷயமா இருந்ததுன்னா இந்த மாதிரி என்னால் சாமி கும்பிடுற விஷயத்துக்கு அட்ராக்ட் ஆகும். இல்லாட்டி இந்த பக்கம் பூஜை பண்ணிட்டு இருந்தானா அந்த பக்கம் போயிடுவான், இல்லை ஜி எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி போயிடுவான். அப்போ அந்த மாதிரி நமக்கு சத்கர்ம ஜன்யம் அப்படின்னு சொன்னால் பூர்வ ஜென்மத்தோட என்னுடைய புண்ணிய பாவங்கள் பொறுத்து தான் சூக்ஷ்ம சரீரம் அமைகிறது. அப்புறம் இது என்னது? சுகதுக்காதி போக சாதனம் அப்படின்னு சொல்கிறது. அங்கே என்ன சொல்லிச்சு? துக்காதி போக ஆயத்தனம், அதை அனுபவிக்கக்கூடியது அப்படின்னு அங்கே சொல்லிச்சு. இது அதை அனுபவிப்பதற்கு சாதனமாக இருப்பது. சாதனம் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ சுக துக்கம் எங்கே எனக்கு ஃபீல் ஆகுது? மனசில் இல்லையா? இப்போ உடம்பு கஷ்டம் அனுபவித்தாலும் எனக்கு உடம்புக்கு ஏதோ வந்துடுது, எனக்கு என்னமோ உடம்பே சரியில்லை அப்படின்லாம் நம்ம எங்கே சொல்கிறோம்? என்னுடைய மனசில் தான் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ சுக துக்காதி போக சாதனமாக அது இருக்கிறது, இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கிறது. அதுதான் இந்த அனுபவிப்பதற்கு அதுதான் காரணமாக சாதனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் என்னெல்லாம் இங்கே நம்ம சொன்னோம்ல, அஸ்தி ஜாயதே வர்த்ததே, அதோட
என்னெல்லாம் மாறுதல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. இங்கே வந்து இந்த சூக்ஷ்ம சரீரம் என்றால் என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும். ஸ்தூல சரீரத்தை பார்த்தவொன்னே தெரிஞ்சிடுது இதுதான் ஸ்தூல சரீரம். சூக்ஷ்ம சரீரம் என்ன என்கிட்ட எதை வந்து சூக்ஷ்ம சரீரம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பஞ்ச ஞானேந்திரியாணி என்கிட்ட இருக்கக்கூடிய 5 ஞானேந்திரியங்கள் அதுக்கு பேர் தான் வந்து சூக்ஷ்ம சரீரம். அப்போ பஞ்ச ஞானேந்திரியாணி. அப்புறம் பஞ்ச கர்மேந்திரியாணி 5 கர்மேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது ஒரு நாலேஜ் கொடுக்கறதுக்கு பேர் ஞானேந்திரியம். ஞானம்னா என்ன? நாலேஜ். அதை கொடுக்கக்கூடியது வந்து 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. எனக்கு ஒரு சென்ஸ் கொடுக்கறது இது அப்படி அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் பஞ்ச கர்மேந்திரியாணி எனக்கு வந்து ஆக்ஷன் பண்ணக்கூடிய கர்மம்னா என்ன? ஆக்ஷன் பண்ணக்கூடியது. அப்படி வந்து பஞ்ச கர்மேந்திரியாணி இருக்குது 5 கர்மேந்திரியாணி இருக்குது. அப்புறம் பஞ்ச பிராணா 5 பிராணா என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பஞ்ச பிராணா. அப்புறம் மனசு இல்லையா, மனசு. அப்புறம் புத்தி. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி எழுதிக்கணும்னா 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் பஞ்ச ஞானேந்திரியாணி ப்ளஸ் 5 கர்மேந்திரியாணி ப்ளஸ் 5 பிராணா டோட்டலாக 15 ஆச்சா. அதோட இவ்வளோ இருக்கு மனஸ் ஏக்கம் புத்தி ஏக்கம் அப்படின்னு வந்துருச்சா. அப்போ எல்லாத்தையும் டோட்டல் பண்ணணும். 5 + 5 + 5 + 2 எவ்வளோ ஆச்சு? 17. சப்ததசா கலாபிஹி அப்படின்னு சொல்லப்படுது. சப்த தசா அப்படின்னா என்ன? 17 அப்படின்னு அர்த்தம். சப்ததசா அப்படின்னா 17. அப்போ என்கிட்ட 17 சூக்ஷ்ம சரீரங்கள் 17 பார்ட்ஸாக இருக்கிறது. 17 சூக்ஷ்ம சரீரம் கிடையாது. சூக்ஷ்ம சரீரம் என்பது 17 பார்ட்ஸாக என்கிட்ட இருக்கு அப்படின்னு எழுதிக்கணும். சப்ததசா கலாபிஹி சஹ யத் திஷ்டதி தத் சூக்ஷ்ம சரீரம். 17 விஷயங்களாக இருக்கக்கூடியது 17 பார்ட்ஸாக இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்ற சூக்ஷ்ம சரீரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா இந்த ஸ்லோகத்தில். இதுக்கப்புறம் வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன். இப்போ பஞ்ச ஞானேந்திரியானின்னு சொல்லிட்டேள் அப்படின்னா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. பஞ்ச கர்மேந்திரியானி அப்படின்னு சொல்லிட்டேள் அப்படின்னா என்னன்னு தெரியல. பஞ்ச பிராணா அப்படின்னா என்னன்னு தெரியல இல்லையா. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை படிக்க போகிறோம். அது என்னது? ஸ்ரோத்ரம் த்வக் சக்ஷுரசனா கிராணமிதி பஞ்ச ஞானேந்திரியாணி. இன்னொரு தடவை படிக்கிறேன். ஸ்ரோத்ரம் த்வக் சக்ஷுரசனா கிராணம் इति पंच ஞானேந்திரியாணி. இப்போ இது ஒன்றொன்னா போகலாம். ஏன்னா ஒன்றொன்றுலையும் அவ்வளோ டீட்டெயில்ஸ் நமக்கு இருக்குது. அதனால் இப்போ வந்து ஞானேந்திரியங்கள் என்றால் என்ன அப்படின்னு அதுக்கு வந்து பதில் சொல்கிறார். இங்கே வந்து ஞானேந்திரியம் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. பஞ்ச ஞானேந்திரியாணி அப்படின்னு முதல் ஸ்லோகத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்லோகத்தில் பஞ்ச ஞானேந்திரியாணி பஞ்ச கர்மேந்திரியாணின்னு சொல்லிட்டார். அப்போ இப்போ ஞானேந்திரியங்கள் என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறார். அப்போ அது என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸ்ரோத்ரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, துவக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது, சக்ஷு அப்படின்னு ஒன்று இருக்குது, ரசனா அப்படின்னு ஒன்று இருக்குது, கிராணம் அப்படின்னு 5வது இருக்குது. அப்போ 1 2 3 4 5 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா ஸ்ரோத்ரம் அப்படின்னு சொன்னால் காது. காது இந்திரியம். அதாவது காது கிடையாது. நம்ம ஒன்று வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும். காது அப்படிங்கிறதுக்கு பேர் ஸ்ரோத்ரம் கிடையாது. காதோட இந்திரியத்துக்கு பேர் ஸ்ரோத்ரம். இந்திரியம் அப்படின்னு சொன்னால் கேட்குற சக்தி அப்படின்னு அர்த்தம். இப்போ காதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா கோலக்கம் அப்படின்னு சொல்லுவோம். என்கிட்ட இருக்கக்கூடிய கண்ணு, காது, மூக்கு, வாய், ஸ்கின்னு இதுதான் வந்து என்னோட 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸில் நமக்கு வந்து இதை ஆஃப் பண்ண சொல்லுவோம்.
5 சென்ஸ் ஆர்கன்ஸில் நமக்கு வந்து இப்போ ஸ்ரோத்ரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்படின்னா காது கேட்கும் இந்திரியம் அப்படின்னு அர்த்தம். கேட்கும் இந்திரியம் அப்படின்னு அர்த்தம். அப்போ எனக்கு ஃபிசிக்கல் பார்ட்ஸ் பேர் கோலகம், கேட்கும் அந்த சக்திக்கு பேர் இந்திரியம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ பஞ்ச ஞானேந்திரியாணி என்ன அப்படின்னு சொன்னால் ராங் ஆன்சர் என்னன்னா காது, கண்ணு, மூக்கு, வாயி, ஸ்கின்னு, இதுதான் பஞ்ச ஞானேந்திரியாணி அப்படின்னு சொன்னால் தட்ஸ் அ ராங் ஆன்சர். கரெக்டா? பஞ்ச ஞானேந்திரியாணி அப்படின்னா என்ன அப்படின்னா கேட்கும் சக்தி, பார்க்கும் சக்தி, நுகரும் சக்தி, ருசிக்கும் சக்தி, அப்புறம் என்னுடைய ஸ்பரிஷ சக்தி அப்படின்னு சொல்லி 5 சக்தியை தான் இந்திரியங்கள்னு சொல்கிறோமே ஒழிய அந்த ஆர்கன்ஸை நம்ம சொல்லலை. அதை வந்து கிளாரிட்டி இருக்கணும். காது தானே அப்படின்னு கேட்கக்கூடாது, காதோட கேட்குற சக்தி அதுதான் வந்து. ஏன்னா இப்போ காது கேட்குற சக்தி இருக்குல்ல, அதுதானே சூக்ஷ்மமாக இருக்குது. காது எப்படி இருக்கு? ஸ்தூலமாக இருக்குது. அது எப்படி சூக்ஷ்ம சரீரத்துக்கு கீழே வரும்? அதெல்லாம் ஸ்தூல சரீரத்துக்கு கீழே போயிடும். புரியுறதா? அப்போ இப்போ சூக்ஷ்ம சரீரத்தை பார்க்கவே முடியாதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ டாக்டர் என்ன பண்ணுறாரு, இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார் இல்லையா, அவர் வந்து என்னை விட நிறைய படிச்சிருக்காருல்ல, அவருக்கு தெரியணும்ல. அவர் ஏன் உட்காந்தோடனே காது கேட்குதான்னு ஏன் கேட்குறாரு? ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணி கேட்குதா கேட்கலையா, இந்த ஃப்ரீக்வன்சி கேட்குதா உங்களுக்கு, இந்த ஃப்ரீக்வன்சி கேட்குதான்னு ஏன் கேட்குறாரு? ஏன்னா சூக்ஷ்ம சரீரம் அந்த விஷயம் அவரால் பார்க்க முடியாது. அவரால் பார்க்க முடிஞ்சது வெறும் காது மட்டும்தான். காதை மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த சூக்ஷ்ம சரீரத்தை யார் டிட்டர்மைன் பண்ண முடியும்? நான் மட்டும்தான் சொல்ல முடியும். என் காது கேட்குது, என் காது கேட்கல. அதே மாதிரி கண்ணு இல்லையா, கண் டாக்டர் கிட்ட போனால் கண் டாக்டர் வந்து அந்த இதெல்லாம் வச்சு ஏதோ பவரெல்லாம் பார்த்துட்டு ஒரு கண்ணாடி போட்டு படிங்கோ அப்படின்னு சொல்லுவாள். இது தெரியுதா? தெரியுது ஜி. இல்லை ஜி இது தெரியல ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்? என்னோட சூக்ஷ்ம சரீரத்தோட விஷயத்த யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது, எனக்கு மட்டும்தான் அது தெரியும் அப்படின்னு சொல்கிறது தான் சூக்ஷ்ம சரீரத்தோட ஒரு விஷயம். அப்போ ஸ்ரோத்ரம் அப்படின்னு சொன்னால் கேட்கும் சக்தி அப்படின்னு எழுதிக்கணும். ஏன் எடுத்தவொடனே ஸ்ரோத்திரத்தை சொல்கிறா அப்படின்னு சொன்னால் சாஸ்திரத்துக்கு எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு? கேட்குற சக்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? அதனால்தான் வந்து சாஸ்திரம் படிக்கிறோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? கேட்குறோம் அப்படின்னு அர்த்தம். சாஸ்திரம் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே படிக்கிறது கிடையாது, கேட்கறதுன்னு அர்த்தம். கேட்டு தான் இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எய்டு வேணால் படிக்கலாம். ஃபஸ்ட்டு கேட்கணும், கேட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து எழுதிட்டு அப்புறம் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. கேட்க எழுத முடிஞ்சால் வந்து எழுதலாம். ஸோ கேட்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் சாஸ்திரத்தில் எடுத்தோடனே ஸ்ரோத்ரம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் துவக்கு அப்படின்னு சொன்னால் என்னது? ஸ்கின் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது ஸ்கின் அப்படின்னா ஸ்கின் கிடையாது, நம்மளோட அந்த நம்ம சொன்னோம்ல உணரும் சக்தி, என்னுடைய ஸ்பரிஷ சக்தி, அது வந்து துவக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் நம்ம பாடியிலேயே வந்து பிக்கஸ்ட் சென்ஸ் ஆர்கன் எது? இதுதான் பிக்கஸ்ட் சென்ஸ் ஆர்கன். என் பாடியிலேயே வந்து பிக்கஸ்ட் ஞானேந்திரியம் எது அப்படின்னு சொன்னால் இங்கே ஆரம்பித்து கடைசி அந்த நுனி விரல் இருக்குல்ல அது வரைக்கும் பெரிய சென்ஸ் ஆர்கன் இது. சின்னதாக காலில் ஒன்று பட்டால் கூட எனக்கு தெரியறது இல்லையா? அப்போ அவ்வளோ பெரிய சென்ஸ் ஆர்கன் என்கிட்ட இருக்குது, ஞானேந்திரியம் என்கிட்ட இருக்குது. அதுதான் வந்து துவக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானேந்திரியம். அப்புறம் சக்ஷுஹு அப்படின்னு சொன்னால் அகெயின் வந்து பார்க்கும் சக்தி அப்படின்னு சொல்லப்படுது. பார்க்கும் சக்திக்கு பேர் சக்ஷுஹு அப்படின்னு நம்ம வந்து இங்கே புரிஞ்சுக்கணும். இங்கே வேர்ட்ஸ் வந்து ஸ்ரோத்ரம் அது வந்து வெறும் கோலகத்தை சொன்னால் கூட, இப்போ சக்ஷுன்னா ஐஸ்ன்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாள், பட் நம்ம இங்கே குறிப்பிடுறது வந்து அதோட சக்தியை குறிப்பிடுகிறோம். சரியா? அதனால் சக்ஷுஹு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து பார்க்கும் சக்தி. அப்புறம் ரசனா அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து அந்த சென்ஸ் ஆஃப் டேஸ்ட், நம்ம நாக்கில் வந்து ருசிக்கிறோம் இல்லையா? ஒரு விஷயத்தை எடுத்து டேஸ்ட் பண்ணி இது உப்பாக இருக்குது, இது வந்து காரமாக இருக்குது, இது ஸ்வீட்டாக இருக்குது, இது வந்து நன்னா இல்லை கெட்டு போச்சு, நன்னா இருக்குது, இதெல்லாம் எது சொல்ல முடியும்? நாக்கு தான் சொல்ல முடியும். கசக்கிறது இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? நாக்கில் தான் சொல்ல முடியும். அப்போ ஒரு ஞானம் எனக்கு கிடைக்கிறது இல்லையா? இந்த ஒன்னொன்றுலேயும் எனக்கு ஒரு ஞானம் கிடைக்கிறது. கேட்கறதுனால ஒரு ஞானம் கிடைக்கிறது,
கண்ணில் பார்க்கறதுனால ஒரு ஞானம் கிடைக்கிறது. இப்போ வந்து ஒரு நம்ம எங்கேயோ போயின்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல என்னமோ இருக்குது, அங்கே போகக்கூடாது அப்படிங்கிறது கண் எனக்கு வந்து பார்த்து சொல்கிறது. குழி இருக்குது, அங்கே போகாதே அப்படின்னு கண்ணு பார்த்து எனக்கு சொல்கிறது. அப்போ ஞானத்தை கொடுக்கிறது. அப்போ காது கேட்குற சக்தி ஒரு ஞானம், கண்ணு பார்க்குற சக்தி ஒரு ஞானம். அப்புறம் நமக்கு வந்து சக்ஷுஹு துவக்கு வந்து ஸ்பரிஷ சக்தி ஒரு ஞானம் இல்லையா? அது இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து சூடு பட்டுடுது அப்படின்னு சொன்னால் அந்த இடம் சூடாக இருக்குது, போகக்கூடாது, அந்த இது வந்து ஃபயர் இருக்குது, அதெல்லாம் எப்படி தெரியறது? எனக்கு வந்து அந்த சூடு சக்தி, அந்த கிரகிக்கிற சக்தி இருக்கிறதுனால தான் எனக்கு அதெல்லாம் தெரியுது. ஸோ அது ஒரு ஞானம். அப்புறம் வந்து சக்ஷு கண்ணு ஞானம், கண்ணில் வந்து பார்க்கக்கூடியது. ரசனா டேஸ்ட்டு ஒரு ஞானம். அப்புறம் வந்து கிராணம் அப்படின்னு சொன்னால் நோஸில் நான் வந்து இன்ஹேல் பண்ணுறேன் இல்லையா? நான் வந்து அப்படின்னு ஸ்மெல் பண்ணுறேன். ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த வாசனை நன்னா இருக்குது, இல்லை இந்த வாசனை நன்னா இல்லை, கேஸ் ஸ்மெல் அடிக்கிறது, அது எவ்வளோ பெரிய ஞானம் எனக்கு இல்லையா? அந்த கேஸ் ஸ்மெல் தெரியல அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து என்னால் ஒர்க்கே பண்ண முடியாது இல்லையா? அப்போ அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த 5 ஞானேந்திரியங்கள் இருக்குது. இது பஞ்ச ஞானேந்திரியாணி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஞானேந்திரியத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. இந்த வார்த்தைகள் வந்து ஞானேந்திரியத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. ஞானேந்திரியத்தை சொன்னதுக்கப்புறம் ஒன்றுக்கும் இருக்கக்கூடிய தேவதைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஒன்றுக்கும் ஒரு தேவதை இருக்குது. இந்த தேவதையை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கவர்மெண்ட்டில் வந்து வெவ்வேறு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த இப்போ வந்து எனக்கு வந்து வீடு கட்டணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்? போய் அந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் நான் வந்து ப்ளூ பிரிண்ட்டு கொடுத்து அந்த பர்மிஷன் அப்ரூவல் எல்லாம் வாங்கணும் இல்லையா? வாங்கிட்டு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் போய் எலக்ட்ரிசிட்டிக்கு அப்ரூவல் வாங்கணும். அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் போய் அப்ரூவல் வாங்குகிறேன். லேண்டு என்னோட லேண்டு இல்லையா? அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஆனால் வீடு கட்டுறதுக்கு ஒரு இடத்துக்கும் நான் போய் அப்ரூவல் வாங்குற மாதிரி அது என்னது? அதுதான் தேவதா. அந்தந்த ஒரு பெரிய கண்ட்ரியில் நிறைய தேவதாவை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கா. அந்த தேவதாவுக்கு போய் நான் என்னுடைய ப்ராசஸை சொல்லி எல்லாம் பண்ணேன்னா அவள் பர்மிஷன் கொடுப்பா. ஓகே கட்டிக்கோங்க அப்படின்னு பர்மிஷன் கொடுப்பா. ஸ்கூல் கட்டுறதுக்கு, ஆஃபீஸ் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது, ப்ரொசீஜர் இருக்குது. அந்தந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். அந்த மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய பஞ்ச ஞானேந்திரியங்களுக்குன்னு ஒரு தேவதை இருக்கிறது. அந்த தேவதை கிட்ட தான் இந்த ஞானேந்திரியம் நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த தேவதை கிட்ட போய் நான் வணங்கணும். எப்படி இந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் பணம் கொடுத்து நம்ம வந்து அந்த பர்மிஷன் வாங்குகிறோமோ, அந்த மாதிரி எனக்கு இந்த ஞானேந்திரியம் நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்தந்த தேவதையை, ரெஸ்பெக்டிவ் தேவதையை நீ வணங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அடுத்தது. அது என்னன்னு படிக்கலாமா? ஸ்ரோத்ரஸ்ய திக் தேவதா த்வச்சோ வாயுஹு சக்ஷுஸ்ஸ சூரியஹ ரசனாய வருணஹ கிராணஸ்ய அஸ்வினௌ. அப்போ தேவதைகளை நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு புரியணும் இல்லையா? அப்போ என்னென்ன தேவதை எது எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்ரோத்ரஸ்ய திக் தேவதா அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ என்னுடைய காது சரியாக கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு திக் தேவதைகள் அப்படின்னு சொல்கிறோம்ல. நமக்கு இருக்கக்கூடிய இந்த 4 திக்கு, அப்புறம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய 4 திக்கு, மேலே கீழே எல்லாத்துக்கும் வந்து ஒரு தேவதை இருக்குது. அப்போ திக் தேவதைகளை நான் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து திக் தேவதா அப்படின்னு சொல்லப்படுறது. அது வந்து என்னுடைய ஸ்ரோத்ரம். ஏன்னா இப்போ நான் சொல்கிறது வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு எங்கேயோ போய் அந்த இடத்துல டச் ஆகி அந்த டைரக்ஷன்ஸ்க்கெல்லாம் போய் கரெக்டாக உங்களுக்கு நிற்கணும், வரணும் இல்லையா? இங்கே ஒருத்தர் இருப்பா, இங்கே ஒருத்தர் இருப்பா, இங்கே ஒருத்தர் இருப்பா. ஆனால் எல்லாருக்கும் வந்து சொல்கிற வேர்ட்ஸ் கரெக்டாக போய் அந்தந்த டைரக்ஷனில் போய் அதே வேர்டு போய் விழணும் காதில் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த கேட்குற சக்தி எப்படி இருக்கணும்? அங்கே நின்னாலும் கேட்கணும், இங்கே நின்னாலும் கேட்கணும், எங்கே நின்னாலும் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு திக் தேவதை தான் அதுக்கு வந்து எனக்கு இருக்கக்கூடிய ஸ்ரோத்ரஸ்யத்துக்கு இருக்கக்கூடிய தேவதா அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தது
त्वचो वायुः त्वक् देवता त्वक् தேவதாக்கு என்னது வாயு வாயு தான் அதுக்கு தேவதை அப்படின்னு சொல்லப்படுது அப்போ எனக்கு வந்து வாயுன்னா யார் காற்று இல்லையா ஏர் இப்போ ஏர் வந்து எனக்கு இந்த இதில் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தெரியறது காற்று வருது காற்று வரல அதை எதை வச்சு நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன் என்னோடய ஸ்கின்னை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுறேன் இல்லையா அப்போ எனக்கு வந்து இந்த வாயு தேவதா தான் இதுக்கு வந்து இருக்கக்கூடியது அப்போ நம்ம வந்து இந்த ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு அப்புறம் இதில் ஸ்பரிசத்துக்கு இங்கே வந்து எனக்கு வந்து உணர்ச்சியே இல்லை ஜி இந்த இடத்துல வந்து மரத்து போயிடுத்து அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல இந்த இந்த பர்டிகுலர் ஸ்பாட் மட்டும் எனக்கு வந்து உணர்வே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் யாரை போய் வணங்கணும் வாயு தேவதை வணங்க வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல வந்து துவக்கு வந்து வாயு தேவதா அப்படின்னு சொல்லப்படுது அப்போ நமக்கு வந்து அந்தந்த விதமான ப்ராப்ளம் எனக்கு ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் கண்ணு ரிலேட்டட் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த தேவதைகளை போய் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ துவச்சோ வாயு அப்புறம் சக்ஷுஸ சூரிய கண்ணுக்கு யாரு சூரியன் சூரிய தேவதா அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் காலையில் வந்து சூரிய நமஸ்கார் அதெல்லாம் பண்ணி சூரியனோட நம்ம வந்து டெய்லியும் கான்டாக்ட் வச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணும்போதும் சூரியன் தான் பண்ணுறோம் அப்போ அதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்ணு வந்து நன்னா தெரியும் கடைசி வரைக்கும் எனக்கு நன்னா தெரியணும் அப்படின்ற பிரார்த்தனையே வந்து நம்ம எல்லாத்துலேயுமே கண்ணு தேவதைக்கு பண்ணுறோம் அப்போ அந்த கண்ணு வந்து சூரிய தேவதாவோட அப்போ நம்ம இப்போ ஏன் நம்ம எல்லாரும் கண்ணாடி போட்டுருக்கோம் அப்படின்னா சூரியனை காலையில் எழுந்து பார்க்கறதே கிடையாது இல்லை சூரியனை நம்ம பார்த்து அதை நம்ம எல்லாம் பண்ணோன்னு சொன்னால் கண்ணாடி போட வேண்டிய அவசியமே வராது நம்ம சூரியனையே பார்க்கறது கிடையாது 9 மணிக்கு கிளம்பி ஆஃபீஸ்க்கு குடுகுடுன்னு ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு ஓடி போயிட வேண்டியது அங்கே போய் ஏசியில் உட்காந்துட வேண்டியது சாயந்தரம் ஆனால் வந்து சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் சூரியன் வந்தாரா இல்லையானே நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா அப்போ அந்த சூரிய தேவதையை நான் வந்து சரியாக வணங்கலை அப்படின்னு சொன்னால் எனக்கு எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் வரும் அதனால் சூரிய தேவதா வந்து கண்ணுக்கு முக்கியமான தேவதா அதுக்கப்புறம் என்னது ரசனாயா வருணக என்னுடைய டேஸ்ட்டுக்கு யார் வருண தேவதா வருணன்னா யார் வாட்டர் இல்லையா வருணன்னா வாட்டர் மழைன்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா அது வாட்டராக இருக்குது ஸோ வருண அப்படின்னு சொன்னால் வாட்டர் நமக்கு வாயில் என்ன இருக்குது இல்லையா ஃபுல்லாக வாட்டர் சலைவாக இருக்குது இல்லையா அது இருக்கிறதுனால தான் எனக்கு டேஸ்ட்டு தெரியறது இல்லையா இந்த வாய் ட்ரையாக இருந்தால் எதுவுமே டேஸ்ட்டே தெரியாது இல்லையா அதனால தான் இந்த நாக்கு எப்படி இருக்குது எப்போவுமே தண்ணியில் இருக்கிற மாதிரியே இருக்கும் இல்லையா நாக்கு வறண்டு போச்சுன்னா நமக்கு வந்து உடனே தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி தண்ணி தான் முதல்ல குடிப்போம் நாக்கு வறண்டு போச்சுன்னு சாப்பிட மாட்டோம் இல்லையா நாக்கு வறண்டு போச்சு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வேணும் தண்ணி தான் வேணும் எனக்கு இல்லையா அப்போ ரசனாயா வருணக அது வந்து கிட்டத்தட்ட வாட்டர் மழை மாதிரி ஆனால் மழை மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து என்ன வருது இடி மின்னல் தான் வருது இல்லை இடி இடிக்கிற மாதிரி பேசிடுவோம் நம்ம மற்ற தலையில் இடி விழுற மாதிரி நம்ம வந்து பேசிடுவோம் அப்போ மழை இருக்கிற இடத்துல தானே இடி மின்னல்லாம் வரும் அதனால் நீங்கள் எங்களை தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை ஜி அது வந்து வருணகன்னு சொல்லிட்டேன் அதனால் இடி இடிக்கிற மாதிரி நான் பேசிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த இடத்துல ரசனாயா வருணக கூலஸ்ட் பிளேஸ் எது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாய் ஆனால் அதிலிருந்து ஹாட்டஸ்ட்டு வேர்ட்ஸ் வரும் இல்லை பயங்கரம் என்னை வந்து சுடுற வார்த்தைகள் எங்கேருந்து வருது இங்கேருந்து கூலஸ்ட் பிளேஸ்லேருந்து வருது ஃப்ரிட்ஜு மாதிரி இருக்குது இந்த இடம் எப்போவுமே வந்து கூலாக இருக்குது ஆனால் எமிட் பண்ணுறது மாத்திரம் அக்னி மாதிரி வந்து நம்ம வந்து எமிட் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லை அந்த மாதிரி வந்து ரசனாயா வருணக அப்புறம் கிராணஸ்ய அஸ்வினவ் அப்படின்னு சொல்லி கிராணஸ்ய அஸ்வினவ் நான் வந்து இப்படி மூச்சு இழுத்து இது பண்ணுறேன்ல என்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய அந்த என்னது ஸ்மெல் அந்த ஸ்மெல் வந்து யார் எனக்கு கொடுக்குறா அப்படின்னு சொன்னால் அஸ்வினி தேவதைகள் அப்படின்னு சொல்லி இந்த அஸ்வினி தேவதைகள் கேட்டிருக்கோம்ல நம்ம அதனால தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வந்து அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு இது ஒன்று வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா சூரியனோட பையன் வந்து அர்ஜுனன் அஸ்வினி குமாரர்களோடது வந்து நகுல சகாதேவர்கள் அந்த மாதிரி வந்து வரும் அப்படி வந்து கிராணஸ்ய அஸ்வினவ் அப்படின்னு சொல்லி அந்த அஸ்வினி குமாரர்கள் தான் என்னுடைய ஸ்மெல்லுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் அப்போ நமக்கு வந்து இது
கோவிட் டைமில் வந்து ஸ்மெல்லே வரல, ஸ்மெல் வந்து சில பேருக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. அப்போ என்ன பண்ணணும், அஸ்வினி தேவதையை அங்கே வந்து வணங்கணும். நிறைய அஸ்வினி தேவதையோட ரிலேட்டட் விஷயங்களை வந்து அந்த இடத்துல பண்ணணும். நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சயின்ஸை போய் அங்கெல்லாம் பண்ணுறோமோ அந்தந்த இடத்துல அந்த தேவதைகளையும் நம்ம வந்து வணங்கினோன்னு சொன்னால் தான் ஒர்க் ஆகும், இல்லாட்டி ஒர்க் ஆகாது. அப்போ அந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம பண்ணணும். அப்படிங்கிறதான் வந்து இந்த ஸ்ரோத்திரத்தில் இது சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய ஞானேந்திரியங்கள் விஷயத்தில் சொல்லப்படுறது. அடுத்தது என்னது, ஸ்ரோத்ரஸ்ய விஷய சப்த கிரஹணம், त्वचो विषय स्पर्श ग्रहणं, चक्षोः विषयः रूप ग्रहणं, रसनाया विषय रस ग्रहणं, घ्राणस्य विषय गंध ग्रहणं इति. அப்போ இப்போ வந்து முதல்ல வந்து என்னெல்லாம் இந்திரியங்கள் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணா, அப்புறம் அந்த இந்திரியத்தோட தேவதைகள் என்ன அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணா, இப்போ அந்த இந்திரியத்தோட வேலைகள் என்ன அப்படிங்கிறத நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் நமக்கு தெரியும், ஆனால் எவ்வளோ தூரம் சாஸ்திரத்தில் வந்து அதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக வந்து சொல்கிறோம். அப்போ ஸ்ரோத்ர அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து தேவதையெல்லாம் தெரியாது, அது என்ன ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸ்ரோத்ரஸ்ய விஷய சப்த கிரகணம், காதோட இந்திரியத்தோட வேலை என்ன, சப்தங்களை தெரிந்து கொள்வது, சவுண்ட் அப்படிங்கிறத வந்து அது வந்து எடுத்துக்கிறது வந்து சப்த கிரகணம் அப்படின்னா வேர்ல்ட் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு அர்த்தம். வேர்ல்ட் ஆஃப் சவுண்டு தான் வந்து இந்த இந்திரியத்தோட உலகம். எங்கே இந்த உலகம், இந்த காது உலகம், இந்த காதோட இந்திரிய உலகம் எங்கே ஒர்க் பண்ணுறது அப்படின்னா வேர்ல்ட் ஆஃப் சவுண்டில் மட்டும்தான் அது ஒர்க் பண்ணும். வேறு எதுக்குமே வந்து இது ஒர்க் பண்ணாது இல்லையா. கொஞ்சம் வாசனை இருக்குது, கொஞ்சம் பாரு அப்படின்னு சொன்னால் இதில் வாசனை பார்க்க முடியுமா, முடியாது. அப்போ வேர்ல்ட் ஆஃப் சவுண்ட், வேர்ல்ட் ஆஃப் சீயிங், அந்த மாதிரி சிலதுக்கு மட்டும்தான் அந்தந்த இந்திரியங்கள் இருக்குது. அப்போ நான் காது எனக்கு கேட்குற தன்மை போயிடுத்து அப்படின்னு சொன்னால் அந்த வேர்ல்டை என்னால் ஆக்சஸே பண்ண முடியாது. அந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை என்னால் வந்து எடுத்துக்கவே முடியாது இல்லையா. அது ஒரு வேர்ல்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு உலகமாக நீங்கள் அதை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், சப்த சம்பந்தப்பட்ட உலகத்தை அனுபவிக்கக்கூடியது ஸ்ரோத்ர இந்திரியம் அப்படின்னு சொல்லி. அப்போ இதுக்கு வந்து இது வந்து நின்று போச்சு, இது வந்து சரியாக ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொன்னால் என்னால் எதுவுமே கேட்க முடியாது இல்லையா. அது வந்து நிறைய இடத்துல இப்போத்த காலத்தில் வரப்பிரசாதமாக இருக்குது இல்லையா. ஏன்னா யாரோ திட்டுறதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்தில் நம்மளை யாராவது புகழ்ந்து பேசுகிறாரோ கிடையாது, எல்லாம் நம்மளை திட்டின்னு தான் இருக்கா. அதனால இது கேட்கலன்னா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான், சாஸ்திரம் கேட்க முடியாது. அது ஒன்று தான் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அதனால தான் சாஸ்திரம் படிக்கிறவா என்ன பண்ணுவான்னா, நமக்கு வந்து இந்த இந்திரியங்கள்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிப்பா. அதுவும் எஸ்பெஷலி என்னுடைய ஸ்ரோத்ர இந்திரியம் நன்னா இருக்கட்டும், கடைசி வரைக்கும் காது நன்னா கேட்கணும், இல்லாட்டி சாஸ்திரத்தை கேட்க முடியாமல் போயிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாள். அப்படி வந்து அப்போ இது வந்து இருக்கணும், காது கேட்குற சக்தி வந்து இந்த ஸ்ரோத்ரஸ்ய விஷயம் எது அப்படின்னா சப்த கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது துவச்சோ விஷய ஸ்பர்ஷ கிரகணம். துவக்கு அப்படின்னு முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் நம்ம வந்து. இப்போ முதல்ல உங்களுக்கு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால துவக்கு ஸ்கின்னு அப்படிலாம் சொன்னதுனால உங்களுக்கு தெரியறது. பட் இந்த வேர்ட்ஸ் படிக்கும்போது அதோட ரெஸ்பெக்டிவ் வேலையை வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ துவச்சோ விஷய ஸ்பர்ஷ கிரகணம், ஸ்பர்ஷம் அதாவது என்னுடைய அந்த டச் ஃபேக்கல்ட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் துவக்கு, அதுதான் வந்து ஸ்பர்ஷ, சென்ஸ் ஆஃப் டச். ஹீட்டு, கோல்டு, சாஃப்ட்டு, ஹார்டு, இதெல்லாம் எப்படி தெரியறது. ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்றது வந்து இப்போ உருளைக்கிழங்கு வெந்த மாதிரி இருக்கும் இல்லையா. நம்ம தொட்டு பார்த்து அதை இது பண்ணும்போது தான் இல்லை வேகலை அப்படின்னு நமக்கு தெரியும். கண்ணு ஒன்று ரிப்போர்ட் பண்ணும், பட் தொட்டு பார்த்தா தான் வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. அப்படி வந்து நமக்கு வந்து அந்த தொடரத்தன்மை, அப்போ ஹீட்டு, கோல்டு, சாஃப்ட்டு, ஹார்டு எல்லாமே வந்து துவச்சோ விஷய அது வந்து நமக்கு சொல்கிறது. விஷய ஸ்பர்ஷ கிரகணம். அப்புறம் சக்ஷோஹோ விஷய ரூப கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த சக்ஷோஹோ அப்படின்னா கண்ணு வந்து எதை பார்க்கறதுன்னா, கண்ணு வந்து மெயினாக வந்து கலர்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ்.
அதை வந்து கண்ணு வந்து ரிப்போர்ட் பண்ணும். இந்த கலர் அப்படிங்கிறத கண்ணு வந்து ரிப்போர்ட் பண்ணும். அப்புறம் அது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ணும். அதுதான் வந்து கண்ணோட தன்மை. அப்போ அது பேர் தான் வந்து ரூப கிரகணம். அப்புறம் ரசனாயா விஷய ரசகிரகணம், டேஸ்ட் இல்லையா, என்னோட டேஸ்ட் இது வந்து என்ன காமிக்கிறதுனா ரசகிரகணம், டேஸ்ட்டை வந்து காமிக்கிறது. அப்புறம் கிராணஸ்ய விஷய கந்த கிரகணம். இது கந்தம்னா என்னது, வாசனையை காமிக்கக்கூடியது தான் வந்து என்னுடைய கிராணஸ்ய அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து இந்த ஸ்மெல்லா அந்த ஸ்மெல்லா அப்படிங்கிறத சொல்கிறது வந்து அந்த அந்த உலகம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ என்கிட்ட வந்து 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது. அந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு ரெஸ்பெக்டிவ் தேவதா இருக்குது. அந்த தேவதா வந்து அந்த தேவதா இருக்குது. அப்புறம் அந்த இந்திரியங்கள் வந்து இந்தந்த வேலையை செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் வந்து முடிஞ்சிடுது. இப்போ இந்த 3 விஷயம் இருக்குல்ல, இந்த 3 விஷயத்தை வந்து நம்ம 3 விதமாக வந்து பிரிச்சுக்கலாம். அது என்ன அப்படின்னு சொன்னால் அத்தியாத்மம் அப்படின்னு ஒன்று எழுதிக்கோங்க. அத்தியாத்மம், ஆதிதெய்வம், ஆதிபூதம் அப்படின்னு எழுதிக்கோங்க. அத்தியாத்மம், ஆதிதெய்வம், ஆதிபூதம் அப்படின்னு எழுதிக்கணும். அத்தியாத்மம், ஆதிதெய்வம், ஆதிபூதம் அப்படின்னு எழுதிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அத்தியாத்மம் அப்படிங்கிற இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொன்னால், இந்த இந்திரியங்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம லிஸ்ட் பண்ணுறோம்ல, அதெல்லாம் அத்தியாத்மத்துக்கு கீழே வரும். ஆதி தெய்வத்துக்கு கீழே வந்து என்னெல்லாம் தெய்வங்கள் அதுக்கு அப்படிங்கிறது வந்து ஆதி தெய்வத்துக்கு கீழே வரும். அப்புறம் ஆதிபூதம் அப்படின்னு சொன்னால் அது என்ன வேலை செய்கிறது அப்படிங்கிறது வந்து ஆதிபூதத்துக்கு கீழே வரும். அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஞானேந்திரியங்கள். அடுத்தது என்னது, கர்மேந்திரியாணி. இப்போ ஞானேந்திரிய பாஷன் முடிஞ்சிடுச்சு. என்கிட்ட இருக்கக்கூடிய 5 ஞானேந்திரியங்கள் 5 கனெக்ட் ஆகிடுச்சா. ஸ்ரோத்ரம், துவக்கு, சக்ஷு, ரசனா, கிராணம் 5ஐயும் முடிச்சுட்டோம். இப்போ பஞ்ச கர்மேந்திரியாணி அதுக்கு போகணும். அடுத்தது இங்கே வாங்க, 71வது பக்கம். வாக்பாணி பாத பாயு உபஸ்தானீதி. வாக்பாணி பாத பாயு உபஸ்தானீதி பஞ்ச கர்மேந்திரியாணி. அப்போ என்கிட்ட கர்மேந்திரியாணி அப்படின்னு 5 இருக்குது. கர்மேந்திரியங்கள்னா என்ன அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் வந்து சென்ஸ் ஆஃப் இன்புட். நான் வந்து உள்ளே எடுத்துக்கிறேன் இல்லையா, ஒரு வெளியில் ஒரு விஷயம் இருக்குது, அதை பார்த்து உள்ளே எடுத்துக்கிறேன். அப்புறம் வெளியில் ஒரு விஷயம் இருக்குது, காதால் உள்ளே எடுத்துக்கிறேன். நாக்கு, ஸ்கின்னு, இது ஸ்மெல்லு எல்லாமே இதுதான் வந்து வெளியில் இருக்கிற விஷயத்த சென்ஸ் ஆஃப் இன்புட் நான் வந்து உள்ளே வாங்கிக்கிறேன். அதோட அவுட்புட்டு தான் கர்மேந்திரியம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து இன்புட்டு, அது வந்து அவுட்புட்டு. இன்புட் என்னது, நாலேஜை கொடுக்கறது. எனக்கு உள்ளே கொடுக்கும்போது ஒரு நாலேஜை கொடுக்குது. நாலேஜ் கொடுத்தவொடனே என்ன பண்ணணும், அதை ஆக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த அவுட்புட் அவசியமாக இருக்குது. இப்போ நம்ம சொன்னோம்ல, இப்போ நடந்து போகிறச்சி அங்கே ஒரு குழி இருக்குது அப்படின்னு கண்ணு ரிப்போர்ட் பண்ணுறது. அது என்னது, அது ஒரு நாலேஜை ரிப்போர்ட் பண்ணுறது என்கிட்ட. அப்படி சொன்னவொடனே கால் என்ன பண்ணணும், இந்த பக்கமாக நடந்து போகணும், இந்த குழியில் விழாமல் இந்த பக்கமாக நடந்து போகணும். அப்போ அது என்னது, அவுட்புட் இல்லையா. இது இன்புட், இது அவுட்புட். கர்மேந்திரியானிங்கிறது அவுட்புட் அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா. அவுட்புட்னா புரியுதுல்ல, நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இதில் வந்து இப்போ என்ன பண்ணலாம், இப்போ முதல் தடவை சொல்லும்போது உங்களுக்கு அத்தியாத்மம், ஆதி தெய்வம்லாம் சொன்னால் புரியாதுன்னா கடைசியில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அத்தியாத்மம்னா என்ன, ஆதி தெய்வம்னா என்ன, ஆதிபூதம்னா என்ன அப்படின்னு. இப்போ அதுக்கு கீழேயே கர்மேந்திரியத்தை எழுதிக்கோங்க. 3 காலம் போட்டுக்கோங்க. ஓகே, அத்தியாத்மம் அப்படின்னு ஒரு காலம், ஆதி தெய்வம் அப்படின்னு ஒரு காலம், ஆதிபூதம் அப்படின்னு ஒரு காலம். இதுக்கு மேலே வந்து பஞ்ச கர்மேந்திரியாணி அப்படிங்கிறது தான் டாப்பிக்காக இருக்கும். அந்த பஞ்ச கர்மேந்திரியானியில் ஃபஸ்ட்டு வந்து அத்தியாத்மம் அப்படிங்கிறது கீழே என்ன வரும், வாக்கு. ஃபஸ்ட்டு ஒன் வாக்கு, பாணி, பாத, பாயு, உபஸ்த அப்படிங்கிறது 5 அதுலேயே இருக்குது. நம்ம அது வந்து ஒரே வேர்டாக இருக்குது, வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தானி, தீ அப்படின்னு இருக்குது. அதை வந்து பிரிச்சுக்கணும் நீங்கள். வாக்கு, பாணி, பாத, பாயு, உபஸ்த அப்படின்னு 5ஆக பிரிச்சுக்கணும்.
அது வந்து என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் புது வேர்டாக இருக்குது இல்லையா நமக்கு. அப்போ வாக் அப்படின்னு சொன்னால் என்ன? பேசுகிற சக்தி அப்படின்னு அர்த்தம். பேசுகிற சக்திக்கு பேர் வாக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா. சென்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லப்படுது. ஆர்கன் ஆஃப் ஸ்பீச் அதுதான் வந்து எனக்கு வந்து வாக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து வெரி வெரி பவர்ஃபுல் இல்லையா. நம்ம இப்போ சொன்னோம்ல, ஒரு பர்சனை வந்து நான் வந்து அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண வேண்டாம். அவளை வார்த்தைகளால் நம்ம ஒரு கொஞ்சம் வேர்ட்ஸ் சொல்லிட்டோம்னாலே அவள் டிஸ்டர்ப் ஆகிடுவாள். அதே மாதிரி ஒரு பர்சனை தைரியப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? அவளை வார்த்தைகள்னால தைரியப்படுத்தணும். நீ பணம் கொடுக்க வேண்டாம், காசு கொடுக்க வேண்டாம், எதுவுமே கொடுக்க வேண்டாம், நீ கிரேட்டு, நீ நல்லா வருவ அப்படின்னு 4 பேர்கிட்ட சொன்னாலே எப்படி இருக்கும் அவளுக்கு? சரி அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். அப்போ இந்த வேர்ட்ஸ் வந்து நம்மளை கிரியேட் பண்ணுற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது இல்லையா. அப்போ அந்த மாதிரி அந்த வேர்ட்ஸை வந்து வெரி வெரி பவர்ஃபுல். அதனால தான் என்ன பண்ணுறோம்? சத்தியம் பேசணும் அப்படின்னு கீதை குரு நட்பண்புகளை சொல்கிறோம் இல்லையா. சத்தியம் வந்து வாக்கு தேவதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சத்தியம் பேசாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்கிறது எதுவுமே பலிக்காது இல்லையா. இப்போ ஞானிகளுக்கு ஏன் அவள் சொல்கிறதெல்லாம் பலிக்கிறது அப்படின்னா, வாழ்க்கை ஃபுல்லாக சத்தியம் பேசியிருக்கா. அவள் பொய்யே பேச மாட்டாள் இல்லையா. பொய் பேசாமல் இருந்தாலே என் வாக்குக்கு வந்து சத்தியம் அந்த அந்த சக்தி வந்துடும். அப்போ அந்த வாக் சக்தி வரணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து பொய் பேசாமல் வாழ்க்கையை வாழணும். அப்புறம் மௌனத்தில் இருக்கணும். மௌனத்தில் இருக்க 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 வந்து எனக்கு வந்து நல்ல சக்தி வரும். அந்த பேசும்போதே வேர்ட்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக வரும். அந்த மாதிரி வந்து வாக் சக்தி. அப்போ அது வந்து வாக் அப்படின்னு சொன்னால் என்னோட இந்த ஆர்கன் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அது எப்படி? அது இன்புட்டா அவுட்புட்டா? அவுட்புட். பேசுறதுங்கிறது அவுட்புட் இல்லையா. அப்போ அது வந்து அது அது இருந்ததுனால தான் நமக்கு வந்து இதுவே பாசிபிள் இல்லையா. சாஸ்திரமே எப்படி பாசிபிள்? பேசுகிற சக்தி இருக்கிறதுனால தான் சாஸ்திரம் வந்து காலமாக நமக்கு வந்து ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் கேட்டு அதுக்கப்புறம் அதை ஓலைச்சுவடியில் எழுதி இப்போ வந்து நம்ம ஆதிசங்கரர் சொன்னதை வந்து இன்றைக்கி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் காலங்காலமாக என்ன இருந்திருக்கு? இந்த ஆர்கன் ஆஃப் ஸ்பீச் இருந்ததுனால தான் நம்மளால் அதை வந்து இன்றைக்கு வரைக்கும் ஆக்சஸ் பண்ண முடியறது. அப்போ ஸ்பீச் இருந்ததுனால தான் ரிட்டன் லாங்குவேஜ் வந்தது, எல்லாமே வந்தது இல்லையா. அதுவும் நமக்கு ஒரு மனுஷனுக்கு தான் அது வந்து வெரி வெரி பவர்ஃபுல் இல்லையா. மிருகங்களுக்கெல்லாம் இருக்கிறத விட மனுஷனால் வேர்ட்ஸ்னாலேயே எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணிட முடியாது இல்லையா. அப்போ அவ்வளோ தூரம் வந்து வேர்ட்ஸ் வந்து அந்த ஆர்கன் ஆஃப் ஸ்பீச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் ரெண்டாவது என்ன? பாணி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கை, தூக்கும் சக்தி. பாணி அப்படின்னா கை, கைகளை குறிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல வெறும் கையை குறிக்கக்கூடியது இல்லை. கை வந்து கோலக்கம் சரியா. கை எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்க? அடிக்கிறதுக்கா? கிடையாது, லிஃப்ட் பண்ணுறதுக்கு இல்லையா. தூக்கிற சக்திக்காக தான் கை கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எடுக்கணும், அதை எடுக்கணும், இடுக்கி வச்சு இதை தூக்கணும், அதை தூக்கணும், எல்லாமே பண்ணுறோம்ல. அப்போ அது வந்து பாணி அப்படின்னு சொன்னால் இங்கே எனக்கு இருக்கக்கூடிய தூக்கிற சக்திக்கு பேர் பாணி அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் என்னது? பாதைன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா. கால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கிளாஸ்க்கு வரணுன்னாலே என்ன ரொம்ப முக்கியம்? கால் ரொம்ப முக்கியம் இல்லையா. அதனால தான் வந்து நம்ம வந்து காலை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக சொல்கிறோம். அப்போ நம்ம கால் இருந்தால் தான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே, ஸ்கூட்டர், காரு எல்லாமே எப்படி? கால் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ பாதக அப்படிங்கிறது வந்து எனக்கு நடக்கிற சக்தி அப்படின்னு அர்த்தம். காலுன்னு எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா காலுன்னா கோலகம் ஆகிடும். நடக்கிற சக்தி. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பேசுகிற சக்தி, தூக்கிற சக்தி, நடக்கிற சக்தி. அப்புறம் அடுத்தது என்ன? அடுத்தது வந்து பாயுகு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்னோட ஆர்கன் ஆஃப் எக்ஸ்க்ரீஷன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு வந்து மலமூத்திரங்கள் கழிக்கிறதுக்கு இருக்கு இல்லையா, அந்த ஆர்கனுக்கு பேர் பாயுகு. அப்போ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா. அது இல்லை அப்படின்னு சொன்னால் மனுஷனே கிடையாது. இந்த பர்சன் வந்து அவனுடைய வேஸ்ட்டை வந்து நம்ம வந்து கழிக்கணும். அப்போ தான் வந்து பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா. அப்போ அது வந்து ஒரு இந்திரியம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த கார்பேஜ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணக்கூடியது, சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட்டை எடுக்கிறதுக்குன்னு ஏன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மலஜலம் கழிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய உப்பு, அந்த இதுக்கு பேர் வந்து ஆர்கன்ஸ்க்கு பேர் பாயுகு அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து பாயுகு. அப்புறம் உபஸ்தம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ரீப்ரொடக்ஷன்
என்னுடைய அடுத்த ஜென்ரேஷன் வரத்துக்காக இருக்கக்கூடிய ஆர்கன் அப்படின்னு சொல்லப்படுது. என்னுடைய அடுத்த சந்ததி வர்றதுக்கு என்கிட்ட இருக்கு இல்லையா, அந்த ஆர்கனுக்கு பேர் உபஸ்தம் அப்படின்றது வந்து, அதாவது அந்த சக்தி. அகெயின் அந்த ஆர்கன் இங்கே வந்து கிடையாது. நம்ம சொல்கிறது வந்து அந்த பர்டிகுலர் கோலகத்தை இங்கே சொல்லலை, அந்த சக்தியை பற்றி இந்த இடத்துல பேசிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ அது வந்து என்னுடைய ஜென்ரேட்டிவ் சக்தி, எனக்கு வந்து ரீப்ரொடக்ஷன் சக்தி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து என்னுடைய அடுத்த ஜென்ரேஷன் வரத்துக்கான கொடுக்கக்கூடிய அந்த சக்திக்கு பேர் உபஸ்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இப்படியாக வந்து வாக்பாணி பாத பாயு உபஸ்தானி முடிஞ்சிடுது. இதை வந்து டக்குன்னு முடிச்சிடலாம். அடுத்தது என்னது, தெய்வங்கள் இல்லையா, ஆதி தெய்வம். நெக்ஸ்ட் காலம் என்னது, ஆதி தெய்வம் என்னது, வாச்சோ தேவதா வன்ஹிஹி ஹஸ்தயோர் இந்திரியஹ இந்திரஹ ஹஸ்தயோர் இந்திரஹ பாதயோர் விஷ்ணுஹு பாயோர் மிருத்யுஹ உபஸ்தஸ்ய பிரஜாபதிஹ இதி கர்மேந்திரிய தேவதாஹ. அப்போ என்னது, வாச்சோ நமக்கே வந்து தெரியுது இல்லை, வாக்குக்கு தேவதை எதுன்னு சொன்னால் அக்னி அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால தான் என்னது, அக்னி மாதிரி நீங்கள் என்ன திட்டுறல, வாக்குக்கு தேவதையே அக்னியாக இருக்குது, அதனால தான் சுடுற மாதிரி பேசுகிறேன் அப்படிங்கிறது கிடையாது. அந்த அக்னியை வந்து எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணால் நமக்கு வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை. அக்னி சரியாக யூஸ் பண்ணால் தான் குக்கிங் பண்ண முடியும். அந்த அக்னியை தான் காலையில் எந்திரிச்சு விளக்கேற்றுறோம் இல்லையா. அக்னின்ற ஒரு ஃபேக்டர் இல்லைன்னா மனிதனால் வாழவே முடியாது இல்லையா. அப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த அக்னி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ வாக்கு தேவத்தை வந்து அக்னிஹி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது ஹஸ்தயோர் இந்திரஹ, இந்திர தேவதை இல்லையா. இந்திரன் இருக்கான்ல, நமக்கெல்லாம் தெரியும்ல, இந்திரன் அவன் தான் இந்திரலோகத்தை ஆள்பவன் அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த இந்திர தேவதை தான் தூக்குற சக்தியை கொடுக்கக்கூடியவர். அப்போ எனக்கு வந்து கை ரொம்ப வீக்காக இருக்குது, என்னால் தூக்க முடியல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், இந்திர தேவதையை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ ஹஸ்தயோர் இந்திரஹ, அப்புறம் வந்து பாதயோர் விஷ்ணுஹோ. அப்போ பாதம் வந்து எனக்கு நன்னா இருக்கணும், கால் வலிக்கிறது, கால் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, விஷ்ணுவை வணங்கு, விஷ்ணு தேவதையை வணங்கு. ஏன் விஷ்ணுவை சொல்கிறோம், யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். விஷ்ணுக்கு என்ன இருக்குது, திரிவிக்ரம அவதாரம் இல்லை. ஒரு காலில் வந்து உலகத்தை அளந்தார், இன்னொரு காலில் வந்து அந்த லோகத்தை மேல் லோகத்தை அளந்தார், இன்னொரு காலில் வந்து என்னுடைய அகங்காரத்தை அழித்தார். அதனால் பாதயோர் விஷ்ணுஹோ அப்படின்னு சொல்லி பாதம்க்கு வந்து விஷ்ணு தேவதையை வணங்க வேண்டும், திரிவிக்ரமதாரா. அப்புறம் பாயோர் மிருத்யுஹோ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், மிருத்யுன்னா யார், யம தர்ம ராஜா. யம தர்ம ராஜாவை ஏஞ்சி அந்த இதுக்கு கொடுத்துருக்கேள் அப்படின்னு சொன்னால், அவர் கரெக்டாக இந்த உலகத்தில் யம தர்மராஜா என்ன பண்ணுறார், வேஸ்டான விஷயத்தை எடுத்துட்டு போயிடுறார், வேஸ்டாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறார், வேஸ்டானதும் எடுத்துட்டு போயிடுறார். அந்த மாதிரி என்னுடைய வேஸ்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணி எனக்கு வேஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ வேஸ்ட்டு போனால் தானே என்னால் சாப்பிட முடியும். எனக்கு வயிறு ரொம்ப திம்முன்னு இருக்குது, எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி வயிறுக்குள்ளேயே அது இருந்துருச்சுன்னா என்ன ஆகும் இல்லையா, அது வெளியில் போகணும். அப்போ அந்த மாதிரி அது போகிறதுக்கு யார் இது அப்படின்னு சொன்னால் யம தர்ம ராஜா. அப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், யம தர்ம ராஜாவை வணங்க வேண்டும். நமக்கு தான் எல்லா தெய்வத்தையும் வணங்குறோமே நமக்கு இல்லையா, அதுக்கும் வந்து நமக்கு ஸ்லோகங்கள்லாம் இருக்குது, அதெல்லாமும் வணங்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது கடைசியில் யார், உபஸ்தஸ்ய பிரஜாபதிஹி அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. அப்போ உபஸ்தஸ்ய பிரஜாபதினா, என்னுடைய பிரஜாபதினா யார், பிரம்மாஜி, அவருக்கு பேர் தான் பிரஜாபதி. அப்போ என்னுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரணும்னா யாரை வந்து நான் ஆக்டிவாக இருக்கணும், பிரம்மாஜி தான் வந்து ஆக்டிவாக இருக்கணும் இல்லையா. அப்போ அந்த ஆர்கனுக்கு தேவதை யார், பிரம்மாஜி. பிரம்மாஜி சரியா அவரை வந்து நம்ம வணங்கி
இது பண்ணாதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவர் கொடுப்பார். ஏன்னா அவர் தானே உற்பத்தியை கொடுக்குறார் இல்லையா, சிருஷ்டியை பண்ணுறவரே அவர் தானே இல்லையா. அதனால பிரஜாபதி இங்கே வந்து அவர் தான் வந்து உபஸ்தஸ்ய பிரஜாபதி. அடுத்தது என்னது, இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். வாச்சோ விஷய பாஷணம், வாச்சோ விஷய பாஷணம், பாண்யோர் விஷய வஸ்து கிரகணம், பாதையோர் விஷய கமனம், பாயோர் விஷய மலத்யாகः, उपस्थस्य विषय आनंद इति. அப்போ இது வந்து 5 கர்மேந்திரியங்களோட ஒர்க்கு. அதை வந்து நம்ம சொன்னோம். என்ன சொன்னோம்? அடுத்தது ஆதி தெய்வம் சொல்லிட்டோம், ஆதி பூதம். அது என்ன ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ஆதி பூதம் அப்படின்னு. அப்போ அது என்ன பண்ணுறது? வாச்சோஹோ விஷய பாஷணம். வாக்கு எதுக்கு இருக்குது? பேசுறதுக்கு. பாஷணம் அப்படின்னா பேசுறது. நல்லா பாஷணம் பண்ணுறா அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா பேசுகிறா அப்படின்னு அர்த்தம். அப்போ வாச்சோஹோ விஷய பாஷணம். அப்போ எனக்கு வந்து ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா வரணும். நான் வந்து நல்லா வந்து எல்லார்கிட்டையும் நான் ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னேன்னா எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னா அக்னி தேவத்தையை நம்ம வணங்கணும். நம்ம சொன்னோம் இல்லையா, அதனால தான் காலையில் எழுந்து சூரிய பகவான் வர்றதுக்கு முன்னாடி எழுந்து விளக்கேற்றிடணும். அந்த விளக்கேற்றுற அந்த பழக்கம் இருந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆர்கன் ஆஃப் ஸ்பீச் நன்னா இருக்கும் அவளுக்கு. ஏன்னா அக்னி தேவத்தையை அவர்கள் வணங்குகிறார்கள். அப்புறம் சூரியனும் அக்னி தேவத்தை கூடயும் வரும், கண்ணுக்கும் வரும். ஸோ அந்தந்த தேவத்தையை நம்ம வந்து அதுக்கு யூஸ் பண்ணி, அக்னியும் தானே, சூரியன் வெறும் இது மட்டும் கிடையாதுல்ல, அக்னிக்கும் அவர் தானே, அதனால சூரிய தேவத்தையும் வணங்கணும். அப்போ அக்னி தேவத்தை வணங்க என்னால் நல்லா வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் எல்லாருக்கிட்டையும். வந்து சொல்கிறத, இப்போ ஒரு பர்சன் சொல்கிறத எடுத்துக்கிற சக்தி எங்கே வரும்னா அக்னி தேவத்தை வணங்குவதன் மூலம். அப்போ வாச்சோஹோ விஷய பாஷணம், பாண்யோர் விஷய வஸ்து கிரகணம். கையோட விஷயம் என்னது? வஸ்து கிரகணம். கையை தூக்கிறதுக்கு, இது விஷயங்கள்லாம் தூக்கிறதுக்கு சக்தி. சும்மா கையை தூக்குனா பிரயோஜனம் இல்லைல்ல, ஏதாவது ஒரு பொருளை தூக்கக்கூடிய சக்தி. அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து இந்த ட்ரைசெப்ஸ் பைசெப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறாள், அதுக்கெல்லாம் யார்? நம்ம இந்திர தேவத்தை வந்து வணங்கணும். அப்போ அந்த வந்து பாண்யோர் விஷய வஸ்து கிரகணம், பாதையோர் விஷய கமனம், நடக்கிறது. கமனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாக்கிங் அப்படின்னு அர்த்தம். கமனம் அப்படின்னா வாக் பண்ணுறது, மூமெண்ட்டுக்கு பேர் வந்து கமனம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் பாயோர் விஷய மலத்யாக, நம்ம தான் சொன்னோம்ல, பாயு வந்து என்ன பண்ணுறது? என்கிட்ட இருக்கக்கூடிய சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட்டை வந்து வெளியேற்றுறது தான் வந்து அதோட வேலை. உபஸ்தஸ்ய விஷய ஆனந்த இத்தி அப்படின்னு சொல்கிறது. அப்போ ரீப்ரொடக்ஷன் வந்து ஆனந்தத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறான். அப்போ குழந்தைங்கள நம்ம குழந்தைங்க இருக்கால, அவளை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது? ஆனந்தமாக இருக்குது இல்லையா. குழந்தை அப்படின்னு சொன்னாலே எப்படி இருக்கும்? நமக்கு வந்து இட் இஸ் ஆனந்தத்தை குடிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த இடத்துல வந்து பிருஹதாரண்யக உபனிஷத்தில் வந்து குழந்தைங்களுக்கு பேரே ஆனந்த அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு துக்கத்தெல்லாம் கொடுக்குறோம், அதெல்லாம் வேறு விஷயம். பட் அந்த குழந்தை அப்படின்ற அந்த விஷயம் வந்து ஆனந்தம் அப்படிங்கிறதுனால நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை வந்து நம்மளோட ஒரு உருவத்தையே அங்கே பார்க்கும்போது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது. அதனால அது வந்து நமக்கு வந்து ஆனந்த. அப்போ உபஸ்தஸ்ய விஷய ஆனந்த இத்தி அப்படின்னு சொல்லி பஞ்ச ஞானேந்திரியாணி பஞ்ச கர்மேந்திரியாணி முடிஞ்செடுத்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காரண சரீரத்தை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஒரு 5 மினிட்ஸில் ஆரம்பிச்சோம். அவங்கள அப்படியே கண்டினியூ பண்ண சொல்லுங்கள்.